அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான திரவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்டீரியல் திரவம். அந்த திரவத்தோட பேர் PPFM அப்படின்னு சொல்கிறதுங்க. PPFM அப்படின்னா என்னென்னா பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்குலேட்டிவ் மெத்திலோட்ராப்ஸ். திரவம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலில் வரும். TN அக்ரிகார்ட் அதில் போட்டால் நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விற்பனை பொருள்கள்லாம் வரும். அதில் 2வது பக்கத்தில் ரைட் சைடில் மேலேருந்து 3வது பார்த்திங்கன்னா இருக்கும் PPFM. 460 ரூபா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த திரவம் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகள் இருக்குது. அது இல்லாத தனியார் நிறைய பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நம்பர் தரேங்க, வாங்கிக்கோங்க. பொதுவாக மழைக்காலத்தில் மல்லிகை பூவாக மாறாது. ஒரு சில வெப்பநிலை குறையிறப்ப 25 டிகிரிக்கு கீழே குறையிறப்ப தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டைக்காய் போன்ற எல்லா விதமான காய்கறி பயிர்களையும் பூ வராது அல்லது பூ வந்தால் காயாக மாறாது. வெப்பம் தேவைப்படக்கூடிய பயிர்கள் எல்லாம் காயாக மாறாது. மாமரம், கொய்யாமரம், வாழை போன்ற எல்லா விதமான பழ மரங்கள்லையும் தெளிப்பில் பயன்படுத்துகிறப்ப 100 லிட்டருக்கு நம்ம 1 லிட்டர் வாங்குகிறோம்ல, 100 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி 200 மில்லி கலந்துக்கலாம். 5 தடவை உபயோகப்படுத்தலாம். 1 லிட்டர் வாங்கினா அதை கலந்து அது கூட மீனமிலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரிசலோ என்ன இருக்கோ அதை கலந்துக்கலாம். 200 மில்லி கலந்துக்கலாம். சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த 100 லிட்டர் தண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு பானையில் நல்ல தண்ணியை சுட வச்சு இந்த 100 லிட்டரில் ஊற்றிடலாம். கை வச்சா வெதுன்னு இருக்க மாதிரி அதில் நான் சொன்ன இந்த பொருள்கள்லாம் கலந்துடலாம். இப்போ தெளிங்க, உங்களுக்கு பூ வரும். மல்லிகையில் பூ வரல, சம்மங்கியில் வரல, பூப்பயிர்களில் வரல. அதுக்காக நான் பயங்கரமாக செலவழித்து 7000 8000 செலவழித்து மருந்து அடிக்கிறேன், செடி போயிடும். அது தேவையில்லைங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை செய்யலாம். இந்த ஒரு பாட்டில் உத்தேசமாக 400 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கும். 200 மில்லி ஒரு தடவைக்கு 15 நாளுக்கு ஒரு முறை 200 மில்லி. நான் ஏற்கனவே சொன்ன உளுந்து, பச்சை பயிறு, கடலை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்ப நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ எந்த விதமான குறைபாடு இல்லாத மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த PPFM அப்படிங்கிற திரவம் எல்லா பயிர்களையும், முருங்கை, முக்கியமாக மிளகாய், நிறைய இடத்துல நம்ம ராமநாதபுரம் பகுதியில் மிளகாய் போடுவோம், ஏற்கனவே போட்டிருப்போம், அல்லது பருத்தி போட்டிருப்போம். அதில் நமக்கு இந்த காலகட்டத்தில் வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் பனி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூ வரல, காய் வரலைங்கிறப்பெல்லாம் நம்ம இதை செஞ்சோம்னா மிகப்பெரிய லாபம் எடுக்கலாம். சரிங்களா? PPFM எழுதி வச்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.